எனக்கு அடினோமயோசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அப்படின்னு அது வந்து யூட்ரஸ் வந்து இவ்வளவுதான் இருக்கும். பட் என்னோட யூட்ரஸ் வந்து இஸ் இன்ஃப்ளமேட்டட். ஸோ இவ்வளோண்டு இருக்கிற வேண்டிய யூட்ரஸ் இவ்வளோ பெருசு இருக்கு. அது அந்த பெயின் அதிகம், ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். அது வந்து எந்த வேலையுமே பண்ண முடியாது. அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஃபார் த 3 days. அது போகும் ஒரு 4th day 5th day வரைக்குமே எனக்கு வந்து என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ அழுவேன். அந்த 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 வலி வந்துருச்சுன்னா என்னால் என்ன நான் பண்ணுறேன்றதே எனக்கு தெரியாது. அந்த அந்த பெயின் டேப்லெட் போட்டு சப்சைட் ஆகிறதுக்கே ஒரு 3-4 hours ஆகும் எனக்கு. AAA College of Engineering and Technology, Sivagasi. Counseling code 4680. MCR Pure Cotton Club. Formals and casual shirts. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. வெயிட் லாஸ், எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணீங்க? நான் வந்து இந்த ஒரு 85 days மேபி, அந்த 80 daysல ஐ ஹவ் லாஸ்ட் அபவுட் 12 kilos, 12 to 13 kilos. நேம் த டயட் நான் அது இருந்திருக்கேன். கீட்டோ இருந்திருக்கேன், வெர்ஷன்ஸ் ஆஃப் கீட்டோ இருந்திருக்கேன், மில்லட்ஸ் மட்டும் சாப்பிட்டு அந்த மாதிரி டயட்லாம் இருந்திருக்கேன். பட் எத்தனையோ டயட் இருந்திருக்கேன். இந்த டயட் என்னை ரொம்ப சோதிச்சிருச்சுங்க. நான் நிறைய அவுட் சைட் ஃபுட் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ நான் ஷூட்டிங் போறேன்னா நான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். வெயிட் போடுதுன்னே ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அப்புறம் நடுவில் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணேன். அந்த ஃபோட்டோ ஷூட்ல தான் பார்த்தேன், ஐயோ இது நம்ம இல்லையே, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுமே. ஐ ஸ்டார்டட் லுக்கிங் இன் இது. எனக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து இட் வாஸ் நாட் ஃபிட்டிங் மீ. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப அப்படியே இன்னைக்கு நம்ம சேர்றோம் இந்த டயட்ல அப்படின்னு. காசு கீசு எதை பத்தியுமே நான் கவலைப்படல. காசு தானே பார்த்துக்கலாம், சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு. ஒரு ஃபேஸ்ல சில்லி பவுடர் இருக்காது, சில்லி இருக்காது, தக்காளி இருக்காது, மஷ்ரூம் இருக்காது, எதுவுமே இருக்காது. வெறும் சால்ட் அண்ட் பெப்பர் தான். இது மேனேஜ் பண்ண முடியுமா? ஐயோ, நம்ம வந்து ஃபுல் மீல்ஸை பாத்தி கட்டி அடிக்கிற ஆளு, அதுவும் பச்சை மிளகாவை சுருன்னு ஏத்துற ஆளு. என் வாழ்க்கையில நான் அவ்வளோ சஃபர் பண்ண மூட் ஸ்விங்ஸ் அப்போ மட்டும்தான். அது எவ்வளோ கேஜிஸ் இருந்தீங்க மேம்? ஸோ நான் வந்து ஐ ஸ்டார்டட் அட் 74. இப்போ ஐ எம் அட் 62 முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன் யூஸ்வலாக, நான் வந்து பிகாஸ் ஐ வேக் அப் லேட், நான் ஒரு 12 o'clock தான் எந்திரிப்பேன்றதுனால ஒரு 1-1:30க்குள்ளே நான் சாப்பிட்டு முடிச்சிடுவேன் என்னோட மீல் என்னவோ. அதில் டெஃபினட்டாக ப்ரோட்டீன் இருக்கணும் அண்ட் டெஃபினட்டாக அதில் வந்து ஒரு வெஜிடபிள் இருக்கணும். அண்ட் திஸ் ஷுட் பி வித்தின் 300 calories. அந்த ஸோ அந்த டே ஃபுல்லாகவே உங்களுக்கு வெறும் 300 calories தான். ஹலோ ஆல், இன்னைக்கு என் கூட சீரியல் ஆர்டிஸ்ட் சமந்தா கிரண் இருக்காங்க. வணக்கம். ஹாய் பவித்ரா, எப்படி இருக்கீங்க? எஸ், நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாட் அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், யாரா இதுன்ற மாதிரி இருந்தது எங்களுக்கு. நல்லா வெயிட் கம்மி பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. வெயிட் லாஸ் முதல்ல சொல்லுங்க, எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணீங்க? நான் வந்து ஒரு 3 months-ஆ இன்னும் முடியல ஆக்சுவலி என்னோட வெயிட் லாஸ். இன்னும் ஒரு 1 week to 10 days இருக்கு. நான் வந்து இந்த ஒரு 85 days மேபி, இல்லை ஒரு 80 days இருக்கும். அந்த 80 daysல ஐ ஹவ் லாஸ்ட் அபவுட் 12 kilos, 12 to 13 kilos. 12 to 13. அப்பா, எப்படி மேம்? இதுவே போதும் எங்களுக்கு தெரிஞ்சு. ரொம்ப ஒல்லியடி. ஐயோ, எங்க சமந்தா மேமரே இல்லையே இவங்க. நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டயட்ல இருக்கேன். அந்த டயட் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அது பயங்கரமா ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த், இதெல்லாம் நிறைய வேணும். நான் முன்னாடி நிறைய டயட் பண்ணியிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நேம் த டயட் நான் அது இருந்திருக்கேன். கீட்டோ இருந்திருக்கேன், வெர்ஷன்ஸ் ஆஃப் கீட்டோ இருந்திருக்கேன், அப்புறம் வெறும் இந்த மில்லட்ஸ் மட்டும் சாப்பிட்டு அந்த மாதிரி டயட்லாம் இருந்திருக்கேன். பட் எத்தனையோ டயட் இருந்திருக்கேன். இந்த டயட் என்னை ரொம்ப சோதிச்சிருச்சுங்க. முடியல. என்ன டயட்டு அப்படி? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கேலரி டெஃபிசிட் 850 calories to 900 calories தான் பர் டே. இந்த நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இப்போ உங்கள் இன்டர்வியூலேயே சொல்லியிருப்பாங்க, இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி டயட் அப்படின்னு. வித்யா பாலன் இருந்த அந்த பர்டிகுலர் டயட் தான். பட் எனக்கு ஐ வாஸ் நாட் அவேர் ஆஃப் த டயட் அட் ஆல். நான் வித்யா பாலனோட இன்டர்வியூஸ் பார்க்கல, அவங்க அந்த ப்ரோக்ராமில் இருந்தாங்கன்றது எனக்கு தெரியாது. எனக்கு வந்து எனக்கு சீரியல் முடிஞ்சு எனக்கு ஒரு கொஞ்சம் கேப் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் அந்த கேப்ல வந்து ஐ டெஸ்பரேட்லி வாண்டட் டு லூஸ் வெயிட். டெய்லி வாக்கிங் போவேன், இல்லை வீட்லேயே ஏதாவது பண்ணுவேன். எதுவுமே வந்து இட் வாஸ் நாட் ரெஸ்பாண்டிங் டு மை பாடி. நான் என்ன பண்ணாலுமே எனக்கு வந்து அடுத்த நாள் திருப்பி ப்ளஸ் எனக்கு வெயிட் செக் பண்ணுறதே ரொம்ப பயமாக இருந்தது அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம். ஐயோ நம்ம வந்து ப்ளஸ் என்னால் என்னோட இதை கண்ட்ரோல், நான் நிறைய அவுட் சைட் ஃபுட் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ நான் ஷூட்டிங் போகிறேன்னா நான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். அதெல்லாம் தான் என்னோட வெயிட் கெயின்க்கு வந்து இட் ஸ்டார்டட். அது ஒரு ரொம்ப இட் ஸ்டார்டட் புட்டிங் ஆன் வெயிட். ப்ளஸ் என்னோட லேசி லைஃப் ஸ்டைல். எனக்கு கொஞ்சம் வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது, ஒர்க் அவுட் பண்ணுறது இதெல்லாம்
சுத்தமா பிடிக்காது. Okay. பண்ணுவேன் 2 நாள் பண்ணுவேன், 3வது நாள் ஐயோ உடம்பு வலிக்குதே, இப்ப நம்ம எந்திரிச்சு போகணுமா, ஐயோ கால் வலிக்குது, கை வலிக்குது. எனக்கு யாராவது ஒருத்தங்க மோட்டிவேட் போ போ போன்னு ஒரு ஐ வாட்ச் ஒன்று வாங்கி வச்சேன். வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணணும், துபாய் போயிருந்த போது வாங்கினேன். அந்த ஐ வாட்ச் எங்கேயும் மூலையில கிடக்குது. அந்த மாதிரி நிலைமையில இருக்கு என்னோட ஒர்க் அவுட்டு. ஸோ இது ஒர்க் அவுட்னால நமக்கு வேலைக்கு ஆகாது. என்ன பண்ணலாம்னு நான் வந்து வெயிட் போடுதுன்னே ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அப்புறம் நடுவில் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணேன். அந்த ஃபோட்டோ ஷூட்டில் தான் பார்த்தேன், ஐயோ இது நம்ம இல்லையே, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்ட்டு. ஸோ அண்ட் வேயிங் மிஷினில் ஐ ஸ்டார்டட் வேயிங் அபவுட் 73, 74லாம் வரும்போது அப்படியே பதறுது நெஞ்சில். நம்ம ஏதாவது பண்ணணும்னு மட்டும் தோணுது. என்னால் சுத்தமாக முடியல. இந்த ஒர்க் அவுட்லாம் எனக்கு வேலைக்கு ஆகலை. ஓபி அடிச்சிட்டு இருந்தேன் அங்கே போயும் நான். அப்புறமா நான் கரெக்டாக இவங்க இந்த கயல் சீரியலில் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஹேமா ஸ்ரீகாந்த் அப்படின்ட்டு. அவங்க இப்போ நினைத்தாலே நிற்கவும் கயலும் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட எதேச்சும் நான் இந்த டயட் பற்றிலாம் பேசல, எதேச்சும் ஒரு நாள் நான் கால் பண்ணி எப்படி இருக்கீங்க என்ன அப்படின்னு பேசும்போது அப்போ அவங்கக்கிட்ட கேட்டேன், நீங்கள் எப்படி வெயிட் கம்மி பண்ணீங்க அப்படின்ட்டு. ஸோ ஷீ இன்ட்ரடியூஸ்ட் மீ டு திஸ் ப்ரோக்ராம் சேயிங், இந்த மாதிரி நான் ஒரு டயட் ப்ரோக்ராமில் இருந்தேன், நீ அது ட்ரை பண்ணி பாரு, ஆனால் இது கஷ்டம் தான், அவ்வளோதான் சொன்னாங்க. எனக்கு உடனே நம்பர் அனுப்புங்க அப்படின்னு. அவங்க நம்பர் அனுப்ப கொஞ்சம் டைம் ஆச்சு. அதுக்குள்ளே நான் போயிட்டு ஆன்லைனில் செக் பண்ணி எப்படியாவது இந்த ப்ரோக்ராமில் சேரணும் அப்படி என்ன ஏது எதுவுமே எனக்கு தெரியாது. அவங்கக்கிட்ட ஒரு நல்ல ரிசல்ட் இருந்தது. நான் பயங்கர இன்ஸ்பயர் ஆகிட்டேன் அவங்கள பார்த்து. நான் அவங்க என்ன டயட் ப்ரோக்ராம் எப்படி இருக்கணும் எதுவுமே எனக்கு தெரியாது. நேராக அந்த இதுக்கு கால் பண்ணேன், அந்த வெப்சைட்டில் போயிட்டு கால் பண்ணிட்டு இதை பாருங்க எனக்கு டயட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணோம், என்ன ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு. அவங்க வந்து எனக்கு ஒரு 1 week to 10 days, ஏன்னா நிறைய பேர் இப்போ ஆல்ரெடி நம்ம லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ ஜாயினிங் வந்து கொஞ்சம், ஏன்னா அவங்க ஜோதிகா வித்யா பாலன்லாம் சொன்னதுக்கப்புறம் ஐ திங்க் இட் ஸ்டார்டட் கெய்னிங் அ லாட் ஆஃப் பாப்புலாரிட்டி. ஸோ அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. இந்த பாருங்க என்னால் வெயிட்லாம் பண்ண முடியாது, நான் வந்து இப்போ இம்மீடியட்டாக ஆரம்பிக்கணும், நான் விட்டுட்டேன்னா அவ்வளோதான் என்னோட மைண்ட் மாறிடும். ஐயோ சரி ஓகே அப்படின்ட்டு விட்டுருவேன். அந்த ஒரு ஃபோட்டோ ஷூட் மூலியமா ஹிட் ஆனது தான் இது, உடனே நம்ம பண்ணலாம். ஆமாம், அந்த ஃபோட்டோ ஷூட் ப்ளஸ் த வே ஐ ஸ்டார்டட் லுக்கிங் இன் தம். இது எனக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து இட் வாஸ் நாட் ஃபிட்டிங் மீ. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப அப்படியே இன்னைக்கு நம்ம சேர்றோம் இந்த டயட்ல அப்படின்னு. காசு கீசு எதை பத்தியுமே நான் கவலைப்படல, காசு தானே பார்த்துக்கலாம் சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு. யார்கிட்டயுமே நான் சொல்லலை இந்த டயட்ல, ஏன்னா யாராவது பேசி நம்ம மைண்டை மாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 days ஆச்சு அவங்க டு கெட் பேக் டு மீ. அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் படித்தேன் நான். பட் அந்த அவங்க அனுப்பிச்ச லிஸ்ட்ல வந்து எதுவுமே எலாபரேட்டாலாம் இல்லை. இந்த மாதிரி இது இருக்கும், இது இத்தனை ஃபேஸ் இருக்கும், இத்தனை ஃபேஸ்ல நம்ம டயட் பண்ணணும் அப்படின்னு. சரி நான் கீட்டோவே பண்ணிட்டோம், இதெல்லாம் அசால்ட். ஓகேங்க காசை இம்மீடியட்டாக கட்டு, எதை பற்றியுமே யோசிக்கல. காசை கட்டிட்டேன், யார்கிட்டையுமே சொல்லலை. அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட மட்டும் சொன்னேன், எங்கள் அம்மா அப்புறம் இன்னொரு 2-3 பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் சொன்னேன். எல்லாரும் என்ன உனக்கு என்ன பைத்தியமா, இஷ்டத்துக்கு நீ வந்து இது பண்ணுவியா, காசு செலவு பண்ணுவியான்னு கச்சா முச்சான்னு கத்துறாங்க. இதுக்கு சொல்லாமலே இருந்திருக்கலாமோ? இல்லை நான் சொல்லலை, நான் காசை கட்டிட்டேன், உன்னாலலாம் இது முடியாது, இது ரொம்ப. அதுக்கப்புறமா நான் வந்து அவங்க ஹேமாமாக்கு திருப்பி கால் பண்ணி, இதை பாருங்க நான் வந்து இது பண்ணிட்டேன், காசு கட்டிட்டேன், உனக்கு இது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா? அவங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அவங்க ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஒரு ஃபேஸ்ல சில்லி பவுடர் இருக்காது, சில்லி இருக்காது, தக்காளி இருக்காது, மஷ்ரூம் இருக்காது, எதுவுமே இருக்காது, வெறும் சால்ட் அண்ட் பெப்பர் தான். இது மேனேஜ் பண்ண முடியுமா? ஐயோ, நம்ம வந்து ஃபுல் மீல்ஸை பாத்தி கட்டி அடிக்கிற ஆளு, அதுவும் பச்சை மிளகாவை சுருன்னு ஏத்துற ஆளு. எனக்கு ஆந்திரா மீல்ஸ் அவ்வளோ பிடிக்கும், பிகாஸ் இட்ஸ் ஸோ ஸ்பைசி. எனக்கு ஸ்பைசினஸ் இல்லாமல் எனக்கு ஒரு ஃபுட்டு அதை வந்து நான் சாப்பிடவே மாட்டேன் வீட்டிலலாம் செஞ்சாங்கன்னா. அந்த மாதிரி ஒரு பர்சன் நான். என்னது சில்லி இருக்காது, சில்லி பவுடர் இருக்காதா? ஆமாம் இதெல்லாம் இருக்காது, இதெல்லாம் தெரியாமலே நீ சேர்ந்துட்டியா? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. சரி அவ்வளோதான், சரி ஓகே பார்த்துக்கலாம், என்ன இப்போ முடியாட்டி வெளில வந்துடலாம் அப்படிதான் நான் நினச்சேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது, என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுட் டயட்டிங். ஆமாம். ஓகே, நோ ஒர்க் அவுட் ஸ்டில். ஒரு 5th phase 6th phase வரைக்கும். அதுக்கப்புறம் இப்போ நான் மெயின்டைன் பண்ணணும்னா ஐ ஹாவ் டு ஒர்க் அவுட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. எங்கள் வீட்டில் சமைச்சு கொடுத்துருவாங்க, எதுவுமே கேலரி கண்ட்ரோல் எதுவுமே கிடையாது. அது வந்து இஷ்டத்துக்கு நம்ம சாப்பிடலாம். என்ன கொஞ்சம் இந்த வீட்டு கட் பண்ணணும், க்ளூட்டன், மைதா, சுகர், டால்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ண வேண்டியிருந்தது. சரி அதெல்லாம் மேட்டர்ல நமக்கு நிறைய இருக்கு. ப்ளஸ் எனக்கும் குக்கிங் கொஞ்சம் தெரியும் அப்படின்றது, கொஞ்சம் இல்லை கொஞ்சம் நல்லாவே தெரியும்னால அந்த லிமிடெட் லிஸ்ட்ல என்னால நிறைய கிரியேட் பண்ணி புட்டு, இடியாப்பம் இந்த மாதிரிலாம் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த ஃபேஸ் ஒரு 2 weeks அது முடிஞ்சிருச்சு.
2வது ஃபேஸ் ஆரம்பிச்சது பாருங்க. வெறும் கேரட், வெள்ளரிக்காய், பீட்ரூட் இந்த மாதிரி ஒரு 10 வெஜிடபிள். அந்த 10 வெஜிடபிள்ல நமக்கு இங்க பாதி கிடைக்காது. பிரசல் ஸ்ப்ரவுட்ஸ், ஆஸ்பரகஸ் இதெல்லாம் நம்ம எங்கெங்க சாப்பிடுறது? அதனால மிஞ்சினது ஒரு 4 வெஜிடபிள் 5 வெஜிடபிள் தான். என் வாழ்க்கையில நான் அவ்வளோ சஃபர் பண்ண மூட் ஸ்விங்ஸ் அப்போ மட்டும்தான். ஏன்டா நம்ம வாழறோம், ஐயோ இது நம்ம தப்பு பண்ணிட்டோம். நம்ம என்னை விட என் கூட இருக்கிறவங்க தான் சுத்தி இருந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. டெய்லி அவங்களுக்கு பதட்டமா இருக்கும், இன்னைக்கு நீ ஓகேவா, இன்னைக்கு நீ இதுவா. 5 நிமிஷம் பேசிட்டே இருப்பேன். அடுத்து இதை பாருங்க அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க, அதெல்லாம் என்னால முடியாதுங்க அப்படின்ட்டு காலை வச்சிருவேன் நானு. பட் ஐ திங்க் இன்னொரு பெரிய எனக்கு லக்கியான விஷயம் என்ன நடந்ததுன்னா, நான் என் கூட இருக்கிறவங்கள சுத்தி இருக்கிறவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. இதுல எத்தனை பேர் நம்மளோட தாக்கு பிடிப்பாங்க, எத்தனை பேர் கைண்டிக்கிட்டோம். பட் யாரும் கைண்டிக்கலாம் ஓடல. ஐ திங்க் எவ்ரிபடி ஸ்டூட் அ கிரேட் சப்போர்ட். அந்த டைம்ல அந்த 2 weeks was very difficult. அந்த ஸ்டார்டிங் அந்த 2 weeks இருக்கு. செகண்ட் 2 weeks phase 2ல அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா எனக்கு இருந்தது. ஐ திங்க் a lot of them are doing the diet now எனக்கு தெரிஞ்சு. பட் அவங்க அவ்வளோ கஷ்டப்படு, ஏன்னா நம்ம நாக்கு வந்து கிட்டத்தட்ட ஸ்பைஸ் சாப்பிட்டு வளர்ந்த ஒரு நாக்கு. ஓகே. வெறும் பெப்பர், வெறும் வெள்ளரிக்காய், வெறும் கேரட், வெறும் புரோட்டீன் பவுடர். அந்த புரோட்டீன் பவுடரை குடிக்கிறதுக்குள்ள எனக்கு வாந்தியா வரும். அவங்க கிட்ட நான் சொல்லுவேன், ப்ளீஸுங்க இந்த புரோட்டீன் பவுடரை மட்டும் எப்படியாவது ஒழிச்சு கட்டிருங்க, 3 வேளை புரோட்டீன் குடிக்கணும். என்னால முடியவே இல்லைங்க இந்த புரோட்டீன் பவுடர். அப்புறம் 850 கேலரிஸ். 850யா? நம்ம ஒரு 2000-2500 சாப்பிட்டு நம்ம பழகிருப்போம் எப்படி அது. பட் தட் ஐ ஃபவுண்ட் இட் a little easier. ஏன்னா என்னால 850யே முடிக்க முடியல. நான் ஒரு 600-700லயே என் டே முடிஞ்சிடும். ஸோ இந்த டைட்டிங் ப்ராசஸ் அப்போ நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல இதுவுமே வேண்டாம், பெப்பருமே வேண்டாம், நான் இப்படியே சாப்பிட்டுக்க போனப்ப அந்த மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் தாண்டியாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் எவ்வளோ வெயிட்ல இருந்தீங்க, கரெக்ட் வெயிட், அண்ட் எவ்வளோ லாஸ் பண்ணீங்க? மூட் ஸ்விங்ஸ் தாண்டலாம் இல்ல, ஸ்டில்லா இப்போ கொஞ்சம் பெட்டர். பிகாஸ் நம்ம கொஞ்சம் பார்த்து இப்போ கொஞ்சம் கார்ப்ஸ் அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால ஓகே தான். பட் ஒரு பாயிண்ட்ல ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. எனக்கு சுகர் இல்லாதது கூட எனக்கு கஷ்டமா இல்லை. நான் ஒரு அளவுக்கு பழகிட்டேன். இப்போ நீங்க எனக்கு சுகர் சாப்பிட சொன்னா கூட எனக்கு அது பெருசா ஐ டோன்ட் ஃபேசினேட்டட். இத்தனைக்கும் எனக்கு பெரிய ஸ்வீட் டூத் இருக்கு. எனக்கு வந்து நான் ரொம்ப லோவா இருந்தா ஃபர்ஸ்ட் சீஸ் கேக் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். ஹாட் சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். இப்படி இருந்த ஒரு பர்சன் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எனக்கு எப்படி சுகர் கிரேவிங்ஸ் வரல அப்படின்றது. பட் எனக்கு இந்த டயட் ஃபுல்லா இப்போ வரைக்கும் இருக்கிறதே மெதுவடை கிரேவிங்ஸ் தாங்க. வடையை பார்த்தா அப்படியே என் நெஞ்செல்லாம் துடிக்கும். அண்ட் எவ்வளோ கேஜிஸ் இருந்தீங்க மேம்? ஸோ நான் வந்து ஐ ஸ்டார்டட் at 74. இப்போ ஐ எம் at 62. 62. Wow. 62 வேரியேஷன்ஸ், 61 பாயிண்ட் அந்த மாதிரி. வாட்ஸ் த டார்கெட்? நான் என்னோட டார்கெட் 64 தான் வச்சிருந்தேன். ஒரு 10 kilos தான் வச்சிருந்தேன். எனக்கு அதுக்கு மேல லூஸ் பண்ணா மேபி என்னோட பிசிக்கு அது நல்லா இருக்காது அப்படின்ட்டு. பட் 64ல இருந்து 63 வரும்போது அடடே இதுவும் நல்லா இருக்கு, 63ல இருந்து ஒரு அடடே இதுவும் நல்லா இருக்கு. இப்போ எனக்கு வந்து இப்போ 60க்கு வந்துடும் அப்படின்ற ஒரு மாதிரி அப்சஷனா இருக்கு எனக்கு. இப்போ 60 வந்துடணுமா? வந்துடணும்னு நினைக்கிறேன், தெரியல, பார்க்கலாம். ஓகே, ஆல் பெஸ்ட். அந்த 24 hours ஃபாஸ்டிங்னா என்ன எடுத்துப்பீங்க அப்போ? ஒன்லி வாட்டர் இல்லைனா லிக்விட் ஐட்டம்ஸ் அப்படியா? காலையில் ஒரு மீல் சாப்பிட்ருவேன். சரி, சப்போஸ் அரௌண்ட் ஒரு 12 o'clock I'll have my protein meal and then I'll have ஒரு வெஜிடபிள் மீல், ஏதோ ஒன்று கொஞ்சம் வெஜிடபிள்ஸோ இல்லை அது வந்து within 300 calories இருக்கும் என்னோட. அப்போ நான் காலையில் 12 o'clock ஃபாஸ்டிங் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா 12 o'clock அதை முடிச்சிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் டே அரௌண்ட் ஒரு 1 o'clock வந்து நான் என்னோட ஃபாஸ்ட்டை வந்து பிரேக் பண்ணுவேன். ஸோ நமக்கு அன்னைக்கு வந்து நம்ம ஒரு மீல் சாப்பிட்ருப்போம். ஓகே. ஸோ நான் வந்து காலையில் வரைக்கும் அப்படி ஒன்றுமே சாப்பிடாம இருக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், யூஸ்வலாக நான் வந்து பிகாஸ் ஐ வேக் அப் லேட், நான் ஒரு 12 o'clock தான் எந்திரிப்பேன்றதுனால ஒரு 1-1:30க்குள்ளே நான் சாப்பிட்டு முடிச்சிருவேன் என்னோட மீல் என்னவோ. அதில் டெஃபினட்டாக ப்ரோட்டீன் இருக்கணும் அண்ட் டெஃபினட்டாக அதில் வந்து ஒரு வெஜிடபிள் இருக்கணும் அண்ட் திஸ் ஷுட் பி within 300 calories. ஓகே ஓகே. அந்த டே ஃபுல்லாகவே உங்களுக்கு வெறும் 300 calories தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ மற்றதெல்லாம் நீங்கள் பேர்ன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அடுத்த நாள் நான் வந்து என்னோட ஃபாஸ்டிங்கை வந்து ஒரு சூப்போ இல்லை புல்லட் காஃபி, ஹெல்தி ஃபேட், கீயோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சூப், அதுக்கப்புறம் ஒரு வெஜிடபிள் மீல் அகேன். அதுக்கப்புறம் நம்ம அன்றைக்கி ருட்டீனாக சாப்பிட்றோமோ. பட் அதுவுமே அன்றைக்கி வந்து விண்டோ இருக்கும், 6 மணிக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்ட்டு. ஸோ பேசிக்லி எனக்கு வந்து ஒரு 1 to 6 அவ்வளோதான் இருக்கும் என் விண்டோவே. ஸோ இது பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஃபாஸ்டிங் பண்ணும்போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 kilo ஐ லாஸ்ட். அண்ட் எனக்கு என்ன டவுட்னா, நம்ம இந்த ஃபாஸ்டிங் பண்ணி நம்ம வந்து கம்மி ஆகிடுறோம்ல, அது திருப்பி அடுத்த நாள் வெயிட் போட்டுரும் அப்படின்ட்டு தான் நான் நினச்சேன். பட் எனக்கு அந்த வெயிட் போடவே இல்லை. நான் ஃபாஸ்டிங்கில் இழைச்சது எனக்கு இழைச்சா மாதிரி தான் இருந்தது. பட் அவுட் சைட் ஃபுட் எடுக்கும் போது டெஃபினட்டாக அது வந்து அந்த இம்பேக்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஃபாஸ்டிங் இருந்தால் கூட
அது கேட்க மாட்டேங்குது. மேபி பிகாஸ் இந்த ஆயில்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறது சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த டயட்டில் சன்ஃப்ளவர் ஆயிலே இஸ் நாட் அலவுட். கடலெண்ணெய், ஐ மீன் நோ கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில், அவகேடோ ஆயில், இந்த மாதிரி ஆயில்ஸ் தான். கடலெண்ணெய் கூட கிடையாது. ஓகே ஓகே. பிகாஸ் இட் ஈஸிலி இன்ஃப்ளமேட்ஸ் த பாடி அப்படின்றதுனால இதெல்லாம் ஃபஸ்ட்டே அவாய்ட் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு அவுட் சைட் நான் போயிட்டு இப்போ நான் வெளில சாப்பிட்றேன்னா கூட நான் ஷெஃபுக்கு லெட்டர் எழுதி கொடுப்பேன். எனக்கு வந்து 3 egg whites, ஒன்லி சால்ட், ஒன்லி பெப்பர், நோ இது, நோ அது, சீஸ் கொண்டு எழுதி கொடுப்பேன், ஒன்லி மொசரெல்லா சீஸ், நோ இது அப்படின்ட்டு அதில் எல்லாத்தையும் பாக்ஸ்லாம் போட்டு என் கூட வரவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வந்து ஆர்டர் எடுக்கிறவன் சிரின்னு சிரிப்பாங்க. பரவாயில்ல, யார் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, எனக்கு என் டயட்டு தான் முக்கியம், நான் அதை விட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எக் சாப்பிடலாம், எக் ஒயிட் சாப்பிடலாம். ஸோ இப்போ எங்கேயாவது இந்த மாதிரி கெஃபே போனேன்னா மோஸ்ட்லி என்னோட ப்ரோட்டீன் மீல் அங்கே எக் ஒயிட்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணி அதுலேயும் ஆயில் கூட மென்ஷன் பண்ணுவேன். ஆட் ஆயில் ஒன்லி இஃப் யூர் ஆடிங் ஆலிவ் ஆயில், நோ ஆயில். அந்த லெட்டரே அவ்வளோ பெருசு இருக்கும். ஆனா செஃப் என்ன பண்ண வச்சிருப்பாங்க, யார் இவங்க இருக்காங்க, செஃப் இது லவ் லெட்டர் இல்லை, இது என்னோட டயட் லெட்டர் அப்படின்லாம் போட்டு எழுதி கொடுப்பேன். ஸோ ஒரு மாதிரி ஃபன்னியா இருக்கும் என்னோட இந்த டைம்ல வெளிலலாம் போனா. தண்ணி குடிக்க கூட பயப்படுவேங்க நான். நைட்டு ஒரு 10-11 மணிக்கு மேலே தண்ணி குடிச்சா அடுத்த நாள் அது வேயிங் ஸ்கேலில் காமிக்கும். நம்ம தண்ணி குடிக்க வேணாம், தண்ணி குடிச்சிட்டு பயப்படுவேன், ஐயோ இது வேயிங் ஸ்கேலில் காட்டுரு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இந்த ஓசிடி மாதிரி உனக்கு வந்து வெயிட் கெயின் அப்சசிவ் டிஸார்டர் இருக்கு. அம்மாலாம் என்ன சொன்னாங்க? அம்மா வீட்டில் மற்றவங்க அம்மா ஃபர்ஸ்ட் இதெல்லாம் உனக்கு, எங்கள் அம்மா வந்து எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க, அடுத்தது ஒரு டயட் சேரு, அதில் வெறும் தண்ணி தான் குடிக்கணும்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு காசை கட்டு, ஃபன் பண்ணு, எங்கிரேன் இது ஒரு டயட்டுன்றதுக்காக இவ்வளோ அவங்களால அது. அப்புறம் அது என்னோட ஹெல்த் இதில் மெயினாக என்னன்னா, இதில் வெயிட் லாஸ் கண்ணுக்கு தெரியுது, பட் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம், நான் என்னோட ஹெல்த்தை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். இட் வாஸ் லைக் எனக்கு சில விஷயங்கள்லாம் சரியாவே போகாது. நான் வந்து இப்போ எனக்கு அடினோமயோசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அப்படின்னா அது வந்து யூட்ரஸ் வந்து இவ்வளவுதான் இருக்கும், பட் என்னோட யூட்ரஸ் வந்து இஸ் இன்ஃப்ளமேட்டட். ஸோ இவ்வளோண்டு இருக்கிற வேண்டிய யூட்ரஸ் இவ்வளோ பெருசு இருக்கு. அது ப்ரீவியஸாக நம்ம எடுத்த டேப்லெட்ஸ், ஹார்மோன்ஸ், அதனால எல்லாமே. எனக்கு இப்போ ஒரு நெக்ஸ்ட் வீக் பீரியட்ஸ் வருதுன்னா இந்த வாரமே நான் பயப்பட ஆரம்பிச்சிடுவேன். ஐயோ நமக்கு இந்த ஷூட்டிங் இருக்கேன், அந்த ஷூட்டிங் இருக்கேன், நம்ம கால் பண்ணி வரலன்னு சொல்லிடலாமா, இல்லை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி இதை நம்ம போக முடியாம அந்த மாதிரி நான் ப்ரே பண்ணுவேன். லிட்டரலாக நமக்கு அன்னைக்கு ஷூட்டிங் இருக்கக்கூடாது, அந்த பெயின் அதிகம், ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து எந்த வேலையுமே பண்ண முடியாது. அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஃபார் த 3 days, அது போகும் ஒரு 4th day 5th day வரைக்குமே எனக்கு வந்து ஒரு நார்மல் ருட்டீன்லேயே என்னால் இருக்க முடியாது. ஓகே. பட் இப்போ இந்த டயட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக சரியாக போச்சானா கிடையாது. பட் நான் ஒரு நாளைக்கு ஐ யூஸ் டு டேக் 6 tablets பெயின் கில்லர்ஸ் எடுத்துப்பேன் நான் வீட்டில் இருந்தாலே. நாட் தட் நான் ஒர்க் பண்ணாதான் எடுக்கணுன்றது இல்லை. என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ அழுவேன். அந்த 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 வலி வந்துருச்சுன்னா என்னால் என்ன நான் பண்ணுறேன்றதே எனக்கு தெரியாது. கால் பண்ணி நீ இனிமேல் என் கூட நீங்கள் யாருமே பேசாதீங்க, நான் உங்களை ரொம்ப ட்ரபிள் பண்ணுறேன் இந்த வலியில், என்னெல்லாமோ கால் பண்ணி அழுவேன் நான். அந்த பெயின் டேப்லெட் போட்டு சப்சைட் ஆகிறதுக்கே ஒரு 3-4 hours ஆகும் எனக்கு. லிட்ரலாக ப்ளீஸ் என்னை யாராவது வந்து கொன்னுடுங்களேன் அப்படிலாம் இருக்கும் எனக்கு. பட் இப்போது ஐ திங்க் எனக்கு ஒரு செகண்ட் டே கொஞ்சம் பெயின் இருக்குது. ஒரு நாளைக்கு 6 டேப்லெட் போடுறவ ஒரு நாளைக்கு 2 டேப்லெட்க்கு வந்திருக்கேன். அண்ட் அது ஒரே ஒரு நாளாக மட்டும்தான் இருக்குது. தட்ஸ் த செகண்ட் டே அலோன். மற்றபடி இப்போ 3rd day நான் வண்டி ஓட்டுறேன், 4th day நான் வண்டி ஓட்டுறேன். ஸோ எனக்கு இது என் ஹெல்த்தை எனக்கு திரும்பி கொடுத்துது அப்படின்றது தான். எனக்கு வேறு எதுவுமே கண்ணுக்கு தெரில. நீங்களாம் வெயிட் லாஸ் பண்ண சொல்கிறீங்க, எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஒரு மாதிரி அட்டென்ஷன்லாம் நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு நான் இந்த டயட்டில் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, என்னோட ஹெல்த்தை நான் நிறைய சரி பண்ணியிருக்கேன். அது வந்து என் லைஃப்லேயே என்னால் முடியாது அப்படின்னு ஏன்னா நான் டாக்டர்ஸ் கிட்ட போனால் மறுபடியும் அவங்க எனக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் கொடுக்குறாங்க. அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தா எனக்கு மறுபடியும் வெயிட் போடுது. ஆயுர்வேதிக் போனால் இட் வில் டேக் சம் டைம் அண்ட் தெர் இஸ் நோ கியூர் ஃபார் அடினோமயோசிஸ். ஸோ அப்படி இருக்கும் போது எனக்கு இது ஏதோ ஒரு அளவில் இட்ஸ் ஹெல்ப்ட் மீ. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் இதை மெயின்டைன் எப்படின்னா, நம்ம பாடியில் வந்து அடினோமயோசிஸ்ன்றது யூட்ரஸோட இன்ஃப்ளமேஷன் தான். ஸோ நம்ம பாடியிலே இன்ஃப்ளமேஷன் கம்மியாகும் போது அதுவும் ஆட்டோமேட்டிக்காக கம்மி ஆயிருக்கு அப்படின்றது. ஏன்னா நான் இந்த நியூட்ரிஷன் குரூப் கிட்ட கேட்கும் போதே நான் அடினோமயோசிஸ் இருக்குன்ற போது அவங்களுமே என்ன சொன்னாங்க, லெட்ஸ் ஜஸ்ட் see இது கியூர் ஆகுதா அப்படின்றது. அவங்களுமே they never gave me false promises saying இது கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிரும் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை. ஸோ இதெல்லாம் கண்டிஷன்ஸ், ஓகே let us see how we can work it out அப்படின்ற போது
திஸ் ஒர்க் அவுட் பிரில்லியன்ட்லி ஃபார் மீ. என்னோட ஹெல்த்துக்கு தான் மெயின். அண்ட் வந்து எங்களை மாதிரியான பெண்களுக்கு நாங்களும் இந்த மாதிரி பண்ணணும், டயட் இருக்கணும்னா அதுக்கு பேசிக்கான இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல், நீங்கள் இந்த ஃபுட்ஸ், இந்த ஒரு வெஜிடபிள் சாலட் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க, அந்த மாதிரி எனி டிப்ஸ்? ஆக்சுவலி நான் ஒன்று சொல்லட்டா, டயட்ன்றது டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி. யா. அண்ட் ஃபர்ஸ்ட் அது உங்களுக்கு தோணணும். ஆமா. இப்போ என்கிட்டயே நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, நீங்க ஒரு 5 கிலோ கம்மி பண்ணீங்கன்னா நல்லா இருப்பீங்க. இப்போ ஓப்பனா இந்த பாடி ஷேமிங் அதெல்லாம் இருக்கிறதுனால யாரும் தைரியமா சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்குன்னு சில வெல்விஷர்ஸ் இருக்கிறவங்க ரொம்ப நாசுக்கா சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ ஒரு 5 கிலோ கம்மி பண்ணா நல்லா இருக்கும்ல, நீங்க ஒரு 2 கிலோ கம்மி பண்ணா நல்லா இருக்கும்ல. என்னத்த எனக்கு அது தோணட்டும், ஒன்றும் பிரச்சனை. எனக்கு என்னைக்கு ஹிட் ஆச்சோ அன்னைக்குதான் நான் வந்து இதை பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப நான் மத்தவங்க கிட்ட சொல்லலாம், நீங்க வந்து வெயிட் கம்மி பண்ணா இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் அது உங்களுக்கு தோணணும், அதுதான் மெயின். அதுக்கப்புறம் வெறும் சாலட் சாப்பிட்டோ இல்ல, அது வந்து இட்ஸ் நாட் அ டேஸ் ப்ராசஸ். நீங்க அதுக்கு வந்து யூ ஷுட் கிவ் இட் யுவர் ஃபுல் டைம். அட்லீஸ்ட் ஒரு 3 months 3 to 4 months நீங்க கொடுத்தாதான் உங்களுக்கு ஒரு விசிபிள் ரிசல்ட்ஸ் தெரியும். ஏன் அளவுக்கு அப்சசிவா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பட் ஓரளவுக்கு டிசிப்ளின்டா ஒரு 6 o'clock உள்ள சாப்பிட்டு முடிச்சு, கார்ப்ஸ், அதாவது நம்மளோட கார்ப்ஸ் சத்து இருக்கிற ஃபுட்டெல்லாம் வந்து ஒரு 6 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா பெட்டரா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க முட்டை சாப்பிடலாம், இல்லை ஏதாவது ஒரு லைட் சூப் சாப்பிடலாம், பன்னீர் சாப்பிடலாம். கார்ப்ஸ் ஃப்ரீ ஃபுட்டா இருக்கிறது வந்து 6 மணிக்கு மேல சாப்பிடலாம். இல்லை ப்ரோட்டீன் பவுடர் குடிக்கலாம். நான் இந்த டயட்க்கு அப்புறம் நிறைய பேர்கிட்ட ஓப்பனா சொல்றது என்னன்னா, ஏன்னா எனக்கு ப்ரோட்டீனோட அருமை என்னன்றது எனக்கு தெரியவே இல்லை. ப்ரோட்டீன்ன்றது நம்ம டயட்ல எவ்வளோ இம்பார்ட்டன்ட். நானே சொன்னேன்ல, நான் ப்ரோட்டீனை ரொம்ப ஓபி அடிப்பேன் அப்படின்ட்டு. இப்போ நான் மற்றது என்ன சாப்பிட்றனோ இல்லையோ ப்ரோட்டீனை வந்து கரெக்டாக நான் சாப்பிட்றேன். பிகாஸ் அதோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு இப்போதான் புரியுது. ஸோ இந்த ஃபாஸ்டிங் நீங்க கேட்டீங்கல்ல, இது வந்து நான் பேசிக்காக 6 மணிக்கு முன்னாடி எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிருவேன். இந்த சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நான் நைட் ஒரு 4 மணிக்கு தான் தூங்குவேன். மோஸ்டாவே எனக்கு ஒரு 3-4 மணி ஆயிடும் தூங்குறதுக்கு. இந்த பீரியட்ல பயங்கரமா பசிக்கும். ஆஃப்கோர்ஸ் பிளாக் காஃபி குடிக்கலாம், கிரீன் டீ குடிக்கலாம், இதெல்லாம் குடிக்கலாம் தான். பட் பிளாக் காஃபி தூக்கம் வராது, கிரீன் டீ எனக்கு பெருசா பிடிக்காது. அப்போ என்னை காப்பாத்தின ஒரு விஷயம் வந்து சோடா. ஸோ நான் வந்து இப்போ எங்கேயாவது வெளில கரண்டாவும் சோடா தான் பக்கத்துல, லெமன் சோடா வித் சால்ட், இது வந்து எவ்வளவு வேணாலும் குடிச்சுக்கலாம். ஸோ 6 மணிக்கு மேல நான் வந்து இந்த கடையில இருந்து டெய்லி போய் சோடா வாங்கிட்டு வருவேன். அவன் என்ன தப்பா நினைச்சிருவான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. என்ன நைட் டைம்ல வந்து சோடா டெய்லி சோடா வாங்கி குடிப்பேன். ஓகே. 6 மணிக்கு மேல அவங்க அண்ணா சோடா கொடுங்கண்ணா. எனக்கு இது புரியல. என் ஃப்ரெண்டு வந்து, நீ டெய்லி சோடா கேக்குற, அவர் உன்னை தப்பா நினைக்கிற. ஏன் தப்பா என்ன நினைக்க போறாரு? அதுவும் குழந்தையாவே இருக்கீங்களே. 2 பாட்டில் 3 பாட்டில் சோடா. பட் அந்த சோடா மட்டும் நம்ம, அதான் நான் சொல்றேனே, நம்ம நிறைய விஷயங்கள் தப்புன்னு நினைச்சிருக்கோம் டயட் பிரகாரம். பட் எனக்கு இந்த டயட்ல நானே சோடா குடிக்க மாட்டேன். பிகாஸ் இட்ஸ் கார்பனேட்டட் வாட்டர் அப்படின்றதுனால சோடா நமக்கு ஹெல்தி இல்லை அப்படின்னா நான் குடிக்க மாட்டேன். பட் பிளெயின் சோடா ஹேஸ் 0 calories. ஓகே ஓகே. அதுல எதுவுமே கிடையாது, எல்லாமே 0 இருக்கும். நீங்க எடுத்து லெஹர் சோடா இல்ல கின்லே பாத்தீங்க அப்படின்னா. ஸோ அதுல நான் சம்டைம்ஸ் லெமன் அண்ட் சால்ட் போட்டு குடிப்பேன், இல்லை சும்மா சோடாவை குடிச்சிடுவேன். ஸோ இது வந்து என்னோட அந்த டைமை வந்து, அந்த ஃபாஸ்டிங் டைம் இருக்குல்ல, அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிட்ட தான் நீங்கள் ரிவீல் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் லாஸ் பற்றி. எஸ், இதே மாதிரி எங்களை இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் சீக்கிரமாக வந்து புது ப்ராஜெக்ட் ஆரம்பிங்க. வி ஆர் வெயிட்டிங். தேங்க்யூ ஸோ மச். AAA College of Engineering and Technology, Sivagasi, Counseling Code 4680. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். Daily double roasted rava, the perfect rava.